1000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மெஷினும் இல்லாம 80 டன் கல்ல எப்படி அவ்ளோ உயரத்துக்கு தூக்குனாங்க? நொடியு கணிதத்துக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சுமார் 1000 வருஷத்துக்கு முன்னாடி 80 டன் எடையுள்ள ஒரே ஒரு கிரானைட் கல்ல கோயில் கோபுரத்து மேல ஏத்துனாங்க. அதுவும் 60 மீட்டருக்கு மேல உயரமான ஒரு கோபுரத்தோட உச்சியில. அப்போ கிரேன், இன்ஜின், கரண்ட்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் மனுஷங்களோட திறமைதான். அப்போ நம்பவே முடியாத இந்த விஷயத்த அவங்க எப்படி செஞ்சாங்க? இது நடந்தது தஞ்சாவூர் பிரகதீஸ்வர கோயில்ல. கட்டுனத மாபெரும் சோழ வம்சம். இந்த கோயில கட்ட இன்ஜினியர்ஸ் 3 பெரிய சவால்களை சந்திச்சாங்க. கல்ல கொண்டு வர ஆத்தையும் யானையையும் பயன்படுத்தினாங்க. கோயில் நிலைச்சு நிக்க இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல கற்களை வச்சாங்க. ஆனா இன்னும் பெரிய புதிர், 12 யானை எடைக்கு சமமான அந்த கல்ல எப்படி தூக்குனாங்கன்றதுதான். இதுக்கான பதில் பிசிக்ஸ்ல இருக்கு. அதுதான் சாய்தளம். ரொம்ப சிம்பிளா சொன்னா ஒரு சரிவு பாதை. இன்னும் விளக்கமா சொல்லணும்னா, நேரா தூக்குறது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு சரிவுல தள்ளுறது ரொம்ப ஈஸி. சரிவு பாதை எவ்ளோ நீளமா இருக்கோ நமக்கு தேவைப்படுற விசையும் அவ்ளோ குறையும். இதத்தான் மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னு சொல்றோம். இதோட ஃபார்முலா பாருங்க, ரொம்ப சிம்பிள். அப்போ சோழர்கள் கட்டின அந்த சரிவு பாதை எப்படி இருந்துச்சு? ஒரு தியரி படி அவங்க கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய மண் பாதைய கட்டினாங்க. இப்ப கணக்க பாருங்க. 6000 மீட்டரா 60ஆல வகுத்தா நமக்கு கிடைக்கிறது 100. அப்படின்னா அவங்களோட முயற்சி 100 மடங்கு அதிகமாச்சு. 80,000 கிலோ வெறும் 800 கிலோவா மாறிடுச்சு. இந்த 800 கிலோவை தள்ள சில 100 ஆட்களோ இல்லனா 2-3 யானைகளோ போதும். இந்த சாதனைய மத்த பழங்கால அதிசயங்களோடு ஒப்பிட்டு பார்த்தாதான் அதோட பிரம்மாண்டம் புரியும். 1000 வருஷமா எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் பார்த்து இந்த கோயில் இன்னிக்கும் கம்பீரமா நிக்குது. இது எந்த மேஜிக்கும் அல்ல, தொலைஞ்சு போன டெக்னாலஜியும் அல்ல. இது வெறும் கணக்குதான். யோசிச்சு பாருங்க, இந்த பழங்கால அறிவு வச்சு இன்னைக்கு நாம என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.